ம். சரி. இன்னொருக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம். இன்னும் ஒருக்கா. ஆனால் நாளாக வைக்கக்கூடாது. நான் ஆள்றதுக்கு ரெடியாக இல்லை. பாட்டு பாடுவோமா? ஆ, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி பாட்டு ஏதாவது பாடுவோமா? என்ன விலை அழகி பாட்டு பாடுவோமா? நம்மளை பார்த்து நம்மளே பாடலாமா? இட்ஸ் ஓகே, பாடலாம். முழுமதி அவளது முகலாகும். தமிழில் இருக்குது, பாடிடுவோமா? தமிழில் இருந்தாலும் இங்கிலீஷில் இருந்தாலும் பாடுறது டவுட்டு தாங்கிறியா? ம், பாடலாம். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். அழுததில் எங்கள் குரலே வரல, நல்லாவே இல்லை. மரகத்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும், அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கூட இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்ததால் உடனே எடுத்து சென்று விட்டாள். நல்லா தான் இருக்கு வரி. என்ன சொல்றாங்க? அவளது முகம் முழு மதி, அவளது மனம் மல்லிகை, அவளது விழிகள் மின்னல், அவளது மொழி மௌனம், அவளோட குரல் மார்கழி மாதத்து பனித்துளி. அவளோட நடை எப்படி தெரியுமா இருக்கும்? மான்குட்டி நடை. அவளை பார்த்து நான் உன்னை கேட்டேன், உனக்கு என்ன வேணும்னு. உன்னோட இதயத்தை மட்டும் கொடுன்னு கேட்டா. அதை கொடுத்த உடனே எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? மின்னல்கள் கூத்தாடும் லிரிக்ஸ். மின்னல்கள் கூத்தாடும் மழை காலம், விதியில் எங்கேயும் குடை கோலம், என் முன்னே நீ வந்தாய் கொஞ்ச நேரம், என் விழி எங்கும் பூக்காலம், உடல் கொதிக்குதே உயிர் மிதக்குதே, ஐயோ இது எனக்கு பிடிக்குதடி, எடை குறையதே தூக்கம் தொலையுதே, ஐயோ பைத்தியமே பிடிக்குதடி. முதல் முறை என் விரல் பூக்கள் பறித்தது தோட்டத்திலே, தலையணையானது
ஐயோ இந்த பாட்டை கேட்கணும் போல இருக்கே. வேற என்ன? மின்னல்கள் கூத்தாலும் பாட்டு கேட்கணும். வேற என்ன கேட்கணும் சொல்ல? கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணாலனே, ஒரே பந்தையில் ஒரே மேடையில் இருவருமே. கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணா, ஐயோ கண்ணாலனே, சாரி சாரி சாரி, திரும்ப ஒரே ஒரு சரியா? கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணாலனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணாலனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. மண்ணை தொட்டாடும் சேலை சேலை கொண்டு மார்பை தொட்டாடும் தாலி தாலி கொண்டு மடியை தொண்டாடும் மாலை மாலை கொண்டு மகிழ்வேன். தினம் தினம் வாசம் கொண்டாடும் பூக்கள் பூக்கள் வைத்து வாசம் கொள்ளாத கோலம் கோலமிட்டு காதல் கொண்டாடும் கணவன் திருவடி மலர்வேன். அந்தளவுக்கு வரல. கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணா. ஓகே. என் தோழிகளும் உன் தோழர்களும் ஐயோ நம்மை கேலி செய், என் சேலையும் உன் வேட்டியும் நானும் நீ கிள்ளிவிட நான் துல்லியல்ல, ஆஹா இது இன்பம் துன்பம் நான் கிள்ளிவிட கைவிரல்கள் ஏங்கும். தஞ்சாவூர் இந்த லைன்லாம் தெரியல. ஐயோ எப்படி இப்பெல்லாம் எழுத முடியுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம் பள்ளியறை நம் செல்ல அறை, நம் பள்ளியறை நான் நம் செல்ல அறை, அன்பே அதில் பூக்கள் உண்டு, பூவாடை இன்று வேறாடைகள் இல்லை, ஆண் என்பதும் பெண் என்பதும் ஐயோ இனி அர்த்தமாகும், நீ என்பதும் நான் என்பதும் இல்லை, மார்போடு பின்னிக்கொண்டு மணிமுத்தம் எண்ணிக்கொண்டு மணியோடு வீட்டு கட்டி காதல் செய்வாயே. பாட்டா பாடும்போது தெரியல, வரியா படிக்கும்போது ஐ ஃபீல் ஷாய், இன்னும் நல்லா தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, யார் கூட சேர்ந்து பாடணும், யார் சேர்ந்து கூட படிக்கணும்னு. ஒருத்தர் என்னை ஹர்ட் பண்ணி அழுக வச்சான் தெரியுமா, அந்த நாய் கூட தான் பாடணும், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா வேறு யாரு கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பாடுறது கூட. எனக்கு உன்னை இவ்வளோ பிடிச்சும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தோம், உன் கூட அதை நான் பச்சை காமிக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேற என்ன? உனக்கு என்ன வேணும்? செஞ்சு தரேன், சாப்பிட்றியா? அப்புறமா யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நான் இதே மாதிரி ரெடியாக இருக்கணும்ல, இப்படியே போய் சமைச்சா எப்படி? அதுக்குன்னு இப்படியே சாப்பிடாம எவ்வளோ நாள் நானும் தனியாக உட்காந்துருப்பேன். இந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் கூட இல்லை, அந்த ஃபோனில் தான் இன்ஸ்டாகிராம் இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுதா? ஒன்று சொல்லவா? இப்போ உன்னை இப்படி பார்க்கும்போது இந்த முடியை நீ இப்படி விளக்குறல்ல, இப்படி இப்படி கொண்டு போய் விளக்குறல்ல, அப்போ இந்த 2 கையை வச்சு இப்படி 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 ஒன்று பிடிக்கணும்னு தோணுது. இப்படி எவ்வளோ ஆசையாக இருக்கு. உனக்கு அப்படி பண்ணால் பிடிக்குமா? பிடிக்கும் தானே? நிஜமாக பிடிக்கும் தானே? ஜாலியாக இருக்கும்ல? என் கை ஜில்லுன்னு இருக்கு, ஆனால் அப்படி பிடிக்கிற கை வந்து வார்மாக இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு. நம்ம ஒன்றும் வயசு பொண்ணு கிடையாது இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு. கரெக்டாக? ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கிளவியும் கிடையாது, சரியா? அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. வந்துருவாங்க கிளம்பிட்டு. சரி, நான் என்ன பண்ணிட்டோம்?
இப்படியே உட்காந்து எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கிறது? எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாங்கிறியா? ம், எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாமா? சிரிக்கிறத விட நீ அமைதியாக இருக்கிறது கூட அழகாக தான் இருக்க. ம் ம் பிடிச்சிருக்கு கொஞ்சம். எந்த ஃபில்டருமே போடாமல் இவ்வளோ நல்லா இருக்கியே. ஃபில்டர் போட்டால் எவ்வளோ நல்லா இருப்ப. யார் பார்க்க போகிற? நீ தானே பார்க்க போகிற. சொல்லி பார்க்கலாம். இதுலேயும் நல்லா தான் இருக்கேன். சரி, இந்த ஸ்லீப்பர் இப்போ ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோமா? என்ன தேவைன்னு கேட்குறியா? என்ன தேவைன்னு எனக்கும் தெரியல. ஈவினிங்கே ஒருக்கா வந்து நம்ம பால் காய வச்சு இது போட்டு சாப்பிட்டுட்டோம். ஐயோ, நிஜமாக அழகாக இருக்கா தெரியுதா? வெளில எட்டி பார்க்கலாமா? ஆனால் 4 டிகிரி கண்டிப்பாக குளிரும். சரியா? எட்டி பார்க்குறியா? பெப்பரு போதும். க்ளோஸ் பண்ணிடலாமா? அதை சரி, நான் போயிட்டு. நீ நான் ஃபுல்லாக பார்த்தியா? இல்லை இல்லை, நல்லா இருக்கேனா? நான் ஒல்லியாக இருக்கேன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் உனக்கு ஒன்றும் தெரியலாம் தானே சொல்கிற. அப்படின்லாம் தெரியாம தானே சொல்கிற. போன டைம் இந்த ட்ரெஸ் போட்டப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரூம்குள்ளேயுமே தனியாக சுற்றுறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் லட்சணமாக இருக்கனால அவனை திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு தோணுது. சரி, மஷ்ரூம் கொஞ்சம் இருக்குது. பேசாமல் 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு படுத்துருவோமா? என்ன சொல்கிற? தோசை மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆனால் ட்ரெஸ்ஸில் தோசை மாவு ஆக்கக்கூடாது. நீங்கள் தூரமாக இருந்தாலும் நல்லா இருக்கணும். இது புளிச்சிருக்கா இல்லையானே தெரியல. பரவாயில்ல, தோசை சுற்றிடும். ஏன்னா நீ வேற ஆப்ஷன் இல்லை. சரியா? சரி, நான் ஒன்று பண்ணிட்டா. அது வேறு வீடியோ, இது வேறு வீடியோ. நம்ம குக் பண்ணுறத நம்ம இன்னொரு வீடியோவை போட்டுப்போம். சரியா? அது நான் ஒன்று ரொம்ப ரசித்தேன் ரொம்ப நேரமாக. அதனால் அது தனியாக இருக்கட்டும், இது தனியாக இருக்கட்டும். நம்ம வேறு வீடியோவாக எடுக்கலாம். லவ் யூ சொல்ல மாட்டியா?
இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் தெரியுமா? என் பொண்ணுக்கிட்ட இப்படி பண்ணி நான் குருகுருன்னு ஓடி வந்து இங்கே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவா. ஹாய். சரி பாட்டடா. லவ் யூ. ம்.